அமெரிக்காவிலே ஜார்ஜ் ஃபிளாய்ட் என்பவனை கழுத்தில் வைத்து மிதித்தவுடன் ஐ கான்ட் பிரீத் என்றான். ஐ கான்ட் பிரீத் என்றான். அந்த ஐ கான்ட் பிரீத் என்பது அவனுடைய வார்த்தை. ஐ கான்ட் பிரீத் என்கின்ற வார்த்தை உலக அரங்கங்களை அதிரச் செய்தது. ஹேஷ்டாக் ட்விட்டர்ல ஒட்டுமொத்த அமெரிக்கா மன்னிப்பு கேட்டது. ஆனால் இன்றைய பிரதமர் 2.25 மணி நேரம் பேசுகிறார். 2.25 மணி நேரம் பேசுகிறார். உங்களுக்கு நல்லா எந்த அளவுக்கு பேசுறாரு அப்படின்னா, இதே ரிபப்ளிக்ல தான் நம்ம இருக்கிறோம். இதே ரிபப்ளிக்ல தான் இருக்கிறோம். ஒரு ரிபப்ளிக் கண்ட்ரியில, ஒரு குடியரசு நாட்டின் பிரதமர், அதிலும் குறிப்பாக உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டின் பிரதமர், உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டின் பிரதமர் கேலி பண்றார். பாராளுமன்றத்தையே கேலி பொருளாக மாற்றுகிறார். ஷைஉல் மம்தூஹ், ஒரு கேலி பொருளாக மாற்றுகிறார். எப்படி செய்யறாரு? இருங்க, உங்களுக்கு என்ன பிடிக்கும், உங்க டாபிக் தான் பேச வர்றேன், வெயிட் பண்ணுங்க கலாய்க்கிறார் எதிர்க்கட்சிகளை. அதே மாதிரி आपके पास आ रहा हूं, थोड़ा इंतजार करिए, வெயிட் பண்ணுங்க, உங்க பாயிண்ட்க்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை கேலி பொருளாக்குகிறார். அதுவும் இதே ரிபப்ளிக் சேர்ந்தா நடக்குது. எம்பிக்கள், அங்கேயும் எம்பிக்கள் இருக்கிறார்கள், இங்கேயும் எம்பிக்கள் இருக்கிறார்கள். அதே ரிபப்ளிக் சேர்ந்தா நடக்குது. 2 மணி நேரம் கிட்டத்தட்ட காத்திருந்து அவர்கள் வெளிநடப்பு செய்ததற்கு பின்னால் 3 முறை மணிப்பூர் பெயரை எடுக்கிறார். 3 நிமிடங்கள் மட்டும் பேசுகிறார். அதிலும் தீர்வில்லை. கேலி, கிண்டல், ஜோக்கு. ராகுல் காந்தி மைக் அணிஞ்சிட்டு போனாரு, விவசாய நிலத்துல இறங்கினாரு, பாத்தீங்களா, விவசாய நிலத்துக்குள்ள இறங்கும்போது சில பேர் மைக் மாட்டு போறாங்க அப்படின்னு இவர் ஜோக் அடிக்க அவங்க எல்லாம் சிரிக்க. அப்போ ஒரு நாட்டில், அதுவும் ரிபப்ளிக் நாடுதான், அங்க ஒரே ஒரு கருப்பினத்தவர் இறந்ததற்கு தேசமே மன்னிப்பு கேட்கிறது. ஆனால் இதுவும் ரிபப்ளிக் நாடுதான். ஆனால் இங்க